ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நம்மளுடைய சக்தி ஆர்ட்ஸ் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்துட்டு வர்றோம். அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 2025ஆம் ஆண்டுக்கான வைகாசி விசாக பதிவு. வைகாசி விசாகம் அன்னைக்கு என்ன செய்யணும், அதனுடைய சிறப்புகள் என்ன, அன்னைக்கு முருகப்பெருமான நினைச்சு எப்படி விரதம் இருக்கணும், எப்படி வழிபாடு செய்யணும், அன்று சொல்ல வேண்டிய மந்திரங்கள் என்ன, செய்ய வேண்டிய தான தர்மங்கள் என்ன அப்படிங்கறத எல்லாத்தையும் இந்த ஒரே பதிவுல பார்க்கலாம். வீடியோவை முழுமையா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முருகப்பெருமானுடைய சிறப்புக்குரிய நாட்கள்ல ஒன்றாக வரக்கூடியதுதான் இந்த வைகாசி விசாகம். 2025ஆம் ஆண்டு வைகாசி மாசத்துல, அதாவது ஜூன் 9ஆம் தேதி திங்கட்கிழமை இந்த விழா வருகிறது. ஜூன் 8ஆம் தேதி பகல் 2:10 துவங்கி ஜூன் 9ஆம் தேதி மாலை 4:40 வரை விசாக நட்சத்திரம் உள்ளது. ஆனால் ஜூன் 10ஆம் தேதி பகல் 12:27 தான் பௌர்ணமி திதி துவங்குகிறது. அதனால ஜூன் 9ஆம் தேதி நாள் முழுவதும் விசாக நட்சத்திரம் இருக்கிறதால வைகாசி விசாகம் விரதம் இருக்கிறவங்க அன்றைய தினம் விரதம், வழிபாடு, பூஜைகளை மேற்கொள்ளலாம். இந்த வைகாசி விசாகத்துக்கு என்ன சிறப்பு? தமிழ் கடவுளாம் முருகப்பெருமான் வைகாசி மாசம் விசாக நட்சத்திரத்துல சிவபெருமானின் நெற்றி கண்ணுல இருந்து வெளிப்பட்ட தீப்பொறியில இருந்து உதிச்சாரு அப்படின்னு கந்த புராணத்துல சொல்லியிருக்காங்க. முருகன் அவதரித்த திருநாளையே வைகாசி விசாகமாக கொண்டாடுகிறோம். விசாகம் என்றால் துளிர்த்து வருதல் என்று பொருள் இருக்கு. சிவபெருமான் என்னும் ஞான விருட்சத்துல இருந்து துளிர்த்து வந்தவர் நமது முருகப்பெருமான். அதனாலதான் முருகப்பெருமான ஞான பழம் அப்படின்னு அழைக்கிறோம். அது மட்டும் கிடையாதுங்க. இந்த விசாகம் அப்படிங்கிற நாள் நம்மளோட வாழ்க்கையில வசந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாகும். விசாகன் அப்படின்ற சொல்லுக்கு இன்னும் நிறைய அர்த்தங்கள் இருக்கு. அதுல இன்னும் நான் 2 அர்த்தத்தை சொல்றேன். வி அப்படின்னா பறவை அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. சாகன் அப்படின்னா பயணிப்பவன் அப்படின்னு அர்த்தம். பறவையான மயில் மேல பயணித்து வரக்கூடியவன், அதனால் விசாகன் அப்படின்னு பேரு. மற்றொரு பொருள் விசாலமான கண்களை உடையவன், அதனால் அள்ளி கொடுக்கறதுல வள்ளல், அதனால அவனுக்கு விசாகன் அப்படின்னு பேரு. விசாகம் அப்படின்னா குளிர்ந்த வசந்த காலம் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. நீங்க எல்லா முருகப்பெருமானுடைய கோவில்லையும் பாத்தீங்கன்னா இந்த வைகாசி விசாகத்தை வசந்த உற்சவம் அப்படின்னு கொண்டாடுவாங்க. அப்படின்னா என்ன? கோடையினுடைய வெப்பமானது தணிந்து குளிர்ந்து ஒரு காலம் துவங்குகிறது. அந்த காலத்தை தான் விசாக காலம் அப்படின்னு சொல்றாங்க, வசந்த காலம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம வாழ்க்கையில சொல்லியிருப்போம்ல, நம்மளோட வாழ்க்கையில எப்பதான் அந்த வசந்த காலம் வரும் அப்படின்லாம் சொல்லியிருப்போம்ல. அந்த வசந்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து தரக்கூடிய ஒரு அற்புதமான விரத நாள் அப்படின்னா இந்த வைகாசி விசாக திருநாள் தான். முருகப்பெருமானுடைய வழிபாட்டை கல்யாணம் ஆகணுங்கிறவங்க, குழந்தை வேணுங்கிறவங்க, கணவன் மனைவி ஒற்றுமை வேணும் சொல்றவங்க, கடன் பிரச்சனை தீரணும் சொல்றவங்க, எதிரிகள் தொல்லை நீங்கணும் சொல்றவங்க, வேறு என்னென்ன பிரார்த்தனைகள் வச்சிருக்கீங்களோ அவங்க எல்லாம் விரதமாக இந்த நாளை எடுத்துக்கொள்ளலாம். மற்றவர்கள் சாதாரணமாக நம்ம முருகப்பெருமானை எப்படி வழிபாடு பண்ணுவோமோ இன்னைக்கு கொஞ்சம் விசேஷமா வர வழிபாடு பண்ணிக்கலாம். இந்த நாள்ல வழிபாடு பண்றதுனால நம்முடைய பாவங்களும் நம்முடைய சாபங்களும் நமக்கு தீர்ந்து ஒரு வசந்தமான காலம் நம்முடைய வாழ்க்கையில பிறக்கும். இதற்கு உதாரணமா வைகாசி விசாகம் அன்னைக்கு நடந்த ஒரு சிறப்பான நிகழ்வை இதுல நான் பதிவு செய்யறேன். பராசர முனிவர் அப்படிங்கிற ஒரு முனிவர், அந்த முனிவருக்கு 6 குழந்தைங்க. 6 குழந்தைங்களும் ரொம்ப சேட்டை பண்றவங்க. ஒரு குழந்தை 2 குழந்தை சேட்டை பண்ணாலே தாங்க முடியாது. 6 குழந்தைங்களும் சேட்டை பண்ணா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அந்த குழந்தைகள் எல்லாம் என்ன பண்றாங்க? நதியில விளையாடிக்கிட்டு இருக்காங்க. தண்ணீர்ல ரொம்ப நேரம் விளையாடுறது பாவம். அங்க இருக்கக்கூடிய மீன்களையும் மற்ற உயிர்வாழ் பிராணிகளையும் போட்டு தொல்லை பண்றது பாவம். அதனால வெளியே வாங்க அப்படின்னு அவங்க அப்பா கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. ஆனா இவங்க அதை கேட்டு வெளியே வந்த பாடு இல்ல. குழந்தைகளை ஒரு முறை தண்ணிக்குள்ள இறக்கி விட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்புறம் தண்ணிக்குள்ள இருந்த அந்த குழந்தைகளை வெளியே கூப்பிடுறது எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு நமக்கு தெரியுது இல்லையா? இவரும் சொல்லி சொல்லி பாக்குறாரு. மறுபடியும் தண்ணியிலேயே அந்த பிள்ளைங்க விளையாடிக்கிட்டே இருந்தாங்க. முனிவருக்கு கோபம் வந்துருச்சு. உடனே முனிவர் என்ன பண்றாரு? அந்த குழந்தைகளை பார்த்து சாபம் கொடுக்கிறாரு. நீங்க நான் சொல்றத கேட்காம தண்ணியிலே ஆடிட்டு இருக்கீங்களே, நீங்க மீன்களாக போக கடவுது அப்படின்னு சாபம் கொடுத்துட்டாரு. முனிவருடைய சாபத்தை வாங்கின அந்த குழந்தைங்க, எங்களுக்கு சாப விமோச்சனம் என்னன்னு சொல்லுங்க, நாங்க தெரியாம தப்பு பண்ணிட்டோம், எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு கேட்கும் போது அப்ப அவர் ஒரு சாப விமோச்சனம் சொல்றாரு. அன்னை பார்வதியினுடைய அமுதப்பாலானது முருகப்பெருமான் அருந்துகிற போது அவர் திருவாயிலிருந்து என்றைக்கு ஒரு சொட்டு உங்களுக்கு கிடைக்குதோ அன்னைக்குதான் அந்த சாபமும் பாவமும் நீங்கும். அது வரைக்கும் நீங்க இப்படியே
இருங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. முருகப்பெருமான் ஒரு குழந்தையாக வளர்ந்து கொண்டிருக்கிறார். அப்ப அம்பாள் என்ன பண்றாங்க, தன்னுடைய அமுதப்பாலை ஒரு பொன் வெள்ளத்தில் எடுத்து முருகப்பெருமானுக்கு அந்த பாலை ஊட்டுகிறார். குட்டி குழந்தை பால் குடிக்கும் போது சிந்ததான செய்யும். ஆனா இந்த குழந்தை சிந்தாதா அப்படின்னு இந்த முனிவர்கள் எல்லாம் ஏங்கி கொண்டிருக்கிறார்களாம். அப்படி முருகப்பெருமான் பால் அருந்தும் போது அந்த ஒரு சொட்டு பாலானது இந்த முனிவர்களுக்காக அவர் சிந்தி, அந்த பாலானதை இந்த மீன் எல்லாம் அதை பருகிய உடனேயே அவர்களுக்கு சாபமும் பாவமும் விலகி அவர்களுக்கு வசந்தமான ஒரு வாழ்க்கை உருவாகியது. அந்த நாள் தான் வைகாசி விசாக திருநாள்ல நன்றியோடு அவர்கள் முருகப்பெருமானை வழிபட்ட நாளாகவும் கொண்டாடப்படுகிறது. அதனாலதான் இந்த வைகாசி விசாக காலத்திற்கு வசந்தோற்சவ காலம் அப்படின்னு பேர் வச்சாங்க. முருகப்பெருமானை வழிபடுகிற போது நாமும் நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவோ இடர்கள், எவ்வளவோ இன்னல்கள், எவ்வளவோ துன்பங்களுக்கு ஆளாகி இருக்கிறோம். அதிலிருந்து நமக்கும் ஒரு வசந்தம் கிடைக்கணும், நமக்கும் ஒரு மறுமலர்ச்சி கிடைக்கணும் அப்படின்னு தான் நாம வழிபாடு செய்யறோம். ஆக பட்ட மரமே ஆனாலும் அந்த பட்ட மரம் எப்படி வசந்த காலத்தில் மீண்டும் துளிர்க்குமோ அதுபோல இந்த வைகாசி விசாக திருநாள்ல முருகப்பெருமானை உள்ளமுருகி வழிபாடு பண்ணினோம்னா நம்முடைய வாழ்க்கை மறுபடியும் துளிர்க்கும் அப்படிங்கிறது தான் இந்த திருநாளைக்கு உண்டான ஒரு தனி பெரும் சிறப்பே. சரி, இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த நன்னாள்ல எப்படி விரதம் இருக்கணும், எப்படி பூஜை பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். வைகாசி விசாகத்துக்கு முதல் நாளே நம்மளோட வீட்டை எல்லாம் சுத்தம் செஞ்சு முருகப்பெருமானுடைய படம், விளக்கு எல்லாத்தையும் சுத்தம் செஞ்சு தயாரா எடுத்து வச்சுக்கோங்க. வைகாசி விசாகம் அன்னைக்கு அதிகாலையிலேயே எழுந்து முருகப்பெருமானுடைய படத்திற்கு சந்தனம் குங்குமம் வைத்து அலங்கரிக்க வேண்டும். வேல் அல்லது முருகப்பெருமானின் விக்கிரகம் வைத்திருப்பவர்கள் அன்றைய தினம் முருகப்பெருமானின் மனம் குளிர குளிர பால், பன்னீர், சந்தனம் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்ய வேண்டும். பூஜைகளை துவங்குவதற்கு முன்பாக முதல்ல விநாயகரை மனதார நினைச்சு அவருக்குரிய மந்திரத்தை சொல்லி வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வைகாசி விசாக பூஜைகளை துவங்க வேண்டும். முருகப்பெருமானுக்கு 6 வகையான மலர்கள் மிகவும் பிடிக்குமாம். அதுல நான் அந்த பட்டியலை சொல்றேன். அந்த பட்டியல்ல எந்தது உங்களுக்கு ஈஸியா கிடைக்குமோ அதை வாங்கி அன்னைக்கு பூஜை பண்ணுங்க. சிவப்பு வெச்சி மலர், முல்லை, மல்லி, செவ்வரளி, தாமரை, செண்பகப்பூ ஆகிய 6 வகையான மலர்களால் முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்து வழிபடலாம். இந்த மலர்களாலேயே முருகப்பெருமானுடைய திருவுருவ படத்திற்கும் நல்லா அழகா மலர் அலங்காரம் எல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணுங்க. முருகப்பெருமானுக்கு இஷ்டமான ஏதாவது ஒரு நைவேத்தியம், பஞ்சாமிர்தமோ பாலோ அல்லது தேன் கலந்த நாட்டு சர்க்கரை இதை போட்டு நம்ம பால் வச்சுக்கலாம். தேனும் தினைமாவும் வச்சுக்கலாம். சக்கரை பொங்கல் செஞ்சு வச்சுக்கலாம். பாயாசம் செஞ்சு வச்சுக்கலாம். ஒண்ணுமே கிடைக்கலையா 2 வாழைப்பழம், வெத்தலை பாக்கு வாங்கி வைங்க போதும். வாங்கி வச்சுட்டு சுவாமிக்கு நாம உள்ளன்போடு அவரை பிரார்த்தனை பண்ணி உள்ளன்போடு அவரை வணங்கி கந்த சஷ்டி கவசம், கந்த குரு கவசம், திருப்புகழ் இதுல என்ன தெரியுதோ அதை நாம பாராயணம் பண்ணலாம். பாராயணம் பண்ணிட்டு விரதமா இருக்கணும்னு நினைக்கிறவங்க காலையில இருந்து உபவாசமா இருங்க. இல்ல அப்படிங்கிறவங்க வழிபாட்டோட நாம நிறுத்திக்கலாம். உடல்நிலையும் ஆரோக்கியத்தையும் கவனமா வச்சுக்கோங்க. அதையும் பார்த்துக்கோங்க. கோடை காலமா இருக்கு, அதனால விரதம் இருக்கிறவங்க நிறைய தண்ணீரை நீங்க உங்களுடைய விரத காலத்துல எடுத்துக்கோங்க. உங்க வீட்டு பக்கத்துல முருகன் கோவில் எங்க இருக்குன்னு பாருங்க. அன்னைக்கு பால் அபிஷேகம் நடக்கும். எல்லா முருகர் கோவில்லையும் கண்டிப்பா பால் அபிஷேகம், பால் குடம் எடுத்துட்டு போவாங்க. இது எல்லாமே விசாக காலத்துல தான் நடக்கும். ஏன்னா குளிர 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 முருக பெருமானுக்கு பால் அபிஷேகம் பண்றது அப்படிங்கிறது ஒரு வழக்கம். முடிஞ்சா நாமளும் 1 லிட்டரோ 1/2 லிட்டரோ பால் வாங்கி அபிஷேகத்துக்கு கொடுக்கலாம். முருகப்பெருமான வழிபாடு பண்ணலாம். கோவிலுக்கு காலையில போக முடியலனா சாயங்காலமா கோவிலுக்கு போய் முருகப்பெருமான வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கோவிலுக்கே போக முடியலையா சாயங்காலமும் வீட்டுல ஒரு தீபம் ஏற்றி முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்க. அதுவே போதுமானதாக இருக்கும். இன்னும் சிலர் 6 நெய் தீபங்கள் ஏற்றி வழிபடுவாங்க. அப்படியே வழிபாடு பண்ணலாம். முருகப்பெருமான அன்னைக்கு வழிபாடு பண்றதுக்கு ஏதாவது குறிப்பிட்ட நேரம் இருக்கா அப்படின்னு கேட்டா காலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை நல்ல நேரம் இருக்கிறது. அதே போல மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை நல்ல நேரம் இருக்கிறது. முருகனை நினைச்சு விரதம் இருக்கிறவங்க காலை மாலை 2 வேளையும் முருகப்பெருமான நினைச்சு வழிபாடு செய்யணும். அன்று முழுவதும் விரதம் இருந்து மாலை நேரம் நீங்கள் விளக்கேற்றி நைவேத்தியம் படைத்த பிறகே உங்களது விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும். மற்றவர்கள் காலையிலோ மாலையிலோ உங்களுக்கு எப்போ உங்களுக்கு தோது இருக்கோ அப்ப நீங்க வழிபாடு பண்ணிக்கலாம். இன்னும் சிலர் அன்னைக்கு வேலைக்கு போறவங்களா இருப்பாங்க. திங்கட்கிழமை வர்றதால சில பேருக்கு டைம் கிடைக்காது. அதனால உங்களுக்கு எப்ப டைம் கிடைக்குதோ முருகப்பெருமான நினைச்சு மனதார வழிபாடு செய்யலாம். விசாக நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் நம்மளுக்கு தனித்தனியா தான் வருது. ஆனா விசாக நட்சத்திரம் இருக்கிறது தான் கணக்கு. அதை மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அன்னைக்கு என்ன தானம் பண்ணலாம் அப்படின்னா பக்கத்துல நீங்க கோவிலுக்கு போனீங்க அப்படின்னா பூ,
பால், நெய் இதுல ஏதாச்சும் ஒன்னா வாங்கி கொடுங்க. முருகப்பெருமான வணங்கிய பிறகு முடிந்தால் ஏதாவது ஒரு அடியவர்களுக்கு உங்களால் முடிந்த தான தர்மங்களை செய்யலாம். வைகாசி விசாகம் முருகப்பெருமானின் அவதார தினம், மகிழ்ச்சிக்குரிய நாள் என்பதால் அன்றைய தினம் இனிப்புகள் வாங்கி அவற்றை மற்றவர்களுக்கு தானமாக வழங்குவது சிறந்தது. நம்ம முருகப்பெருமானுக்கு வீட்டுல என்ன நைவேத்தியமா படைக்கிறோமோ அந்த பிரசாதங்களையும் சின்ன குழந்தைங்க யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னா அவங்கள வீட்டுக்கு வர சொல்லி அவங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடலாம். குறிப்பா இது கோடை காலம் அப்படிங்கறதுனால முடிஞ்சவங்க நீர், மோர், பானகம் இதையெல்லாம் தானம் பண்ணலாம். உணவு தானம் பண்றதுதான் ரொம்ப சிறந்தது. நம்மளுடைய கர்ம வினைகளை குறைக்க வல்லது. அதனால முடிஞ்சவங்க தயிர் சாதம் அன்னைக்கு தானம் பண்ணலாம். அதை இந்த நாள்ல நம்ம செய்யற போது அது மேலும் விசேஷமான கூடுதலான பலனை நமக்கு பெற்றுத்தரும். வாழ்க்கையில பிரிந்த கணவன் மனைவி அல்லது பிரிஞ்சு இல்ல ஒன்னாதான் இருக்கோம் அப்படின்னு எங்களுக்குள்ள ஒரு நல்ல மகிழ்ச்சியான வாழ்க்கையே இல்ல அப்படிங்கிறவங்க இந்த வைகாசி விசாகத்துல முருகப்பெருமான நினைச்சு வழிபாடு பண்ணுங்க. இந்த வசந்தோற்சவ காலத்துல முருகப்பெருமான் வசந்தத்தை எப்படி மற்றவர்களுக்கு தருகிறாரோ அது போல உங்களுடைய மன வாழ்க்கையிலையும் ஒரு நல்ல வசந்தத்தை கண்டிப்பாக ஏற்படுத்துவார். நல்ல மன வாழ்க்கைக்காக காத்திருப்பவர்களும் குழந்தைக்காக காத்திருப்பவர்களும் இந்த நாளை கண்டிப்பா பயன்படுத்தி கொள்ளுங்க. ஆகவே இந்த சிறப்பான வசந்தத்தை நம்முடைய வாழ்க்கையில அள்ளி தரக்கூடிய வைகாசி விசாக திருநாளை சந்தோஷமா எல்லாரும் கொண்டாடி எல்லாருடைய வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் ஓடி போய் வசந்தம் எல்லார் வாழ்க்கையிலையும் வீசணும். எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு முருகப்பெருமான மனதார வேண்டிக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. அடுத்து வேறொரு பயனுள்ள தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.